அழக்கூடாது, அழக்கூடாது. பாருங்க, இங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது நீங்களே கணக்கு போட்டு 70 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் அழக்கூடாது, அழக்கூடாது. பாருங்க, இங்க பாருங்க. நீங்க அழாதீங்க, மழை பெஞ்சு தண்ணியில எடுக்க மாட்டாங்க, இடத்த எங்கேயும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க, சரியா? அழாதீங்க. படிக்கிறதுக்கு லைட் இல்லை, பட்டல்லுங்க, ஓட்டு கேட்க வாருங்க. ஓட்டு போட்டோன்னே ஜெயிக்கும், நான் வாங்கி தரேங்க. ஜெயிச்சோடனே என்ன பண்றீங்க? நீங்க போட்டா நான் ஜெயிக்கிறேன்னு கேட்கறாங்க. நான் போற ஓட்டு கேட்கறாங்க. ஒரு பைப் போட்டுக்கிறாங்க, அந்த பைப்ல அடிதடி போட்டு சண்டை பண்ணிக்கோங்க. போய் சொன்னா அந்த அவங்களுக்கு போச்சு, நான் அவங்க கிச்சு இப்படி கிடக்கு சாமி பண்ணுனா இதை வாரேன். அதோட சேர்ந்து வரேன். நீங்க எங்களுக்கு என்னங்க, நீங்க என்ன நட்டாலும் சரிங்க, எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோமுங்க. ஒரு பட்டா வேணுங்க, ரைட்டு வேணுங்க. இல்லையே நாங்க இந்த ஊர் ஜன மக்கள் பூராம சீமனைக்கு செத்துருங்க. ஒரு ஊர் அழுதுனா இருக்கட்டும், சத்தியமா நடக்குமுங்க. கடவுளை நடக்கும். அழக்கூடாது. படுப்பு எடுக்கணுங்க, காலேஜ் போகுதுங்க, ரைட்டு இல்லைங்க, பட்டா இல்லைங்க. எங்களுக்கு கால் ஒண்ணுங்கிறாங்க. நல்லா படிக்க போகுது, வேலைக்கு கார வேலைக்கு போகணுங்க, வயசுக்குங்க. அங்க நாங்க ஒருத்தர் இல்லாத வந்து அளக்க வரீங்க. அங்க வேலை செய்யறதுல கத்துன்னு ஐயோ அளக்க வராங்களோ, ஐயோ பிள்ளைங்க என்ன பண்ணுதோ, அல்ல பையங்க என்ன பண்ணுதோன்னு பயந்துட்டு கணக்கதான் இருக்கணுங்க. நாங்க என்ன வழி போது வந்துங்க அளக்கிறோம் பிடிக்கிறோன்னு வந்தாங்கன்னா எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் சார் உண்மையிலேயே கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வருவாங்க. வண்டியை ஓட்டு கூட இறங்க மாட்டாங்க, வண்டியிலே 2 ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இது நாள் வரைக்கும் ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த பெரும்பான்மை மக்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுக்காகவுமே யூஸ் பண்ண முடியாது. சார் இதுல வந்து இந்த பெரும்பான்மையில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலமே இது வரைக்கும் தொடர்ந்து 60 வருஷ காலமா இந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அகல பாதாளத்துல பாறையில குடியிருக்குங்க சார் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது நீங்களே கணக்கு போட்டு 70 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு நாளா எந்த கட்சியில் 5 வருஷத்துக்கு ஒரு கட்சிக்காரர் ஜெபிக்கிறாங்க, தோக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த கட்சிக்காரம்மா நீங்க தான் இதே மீட்டிங்க போட்டு பேசினாரு, என்னை ஜெபிக்க வச்சுட்டீங்கன்னா பாசிட்டேடா உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், மின்சாரம் வாங்கி தரேன், பைக் போட்டு தரேன்னு பேசினார். போட்டோம், ஊர் மக்கள் அனைத்து பேரும் போட்டோம், ஜெபிச்சுட்டாரு. எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு இவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கோயில் அதிகாரி வந்து எங்களை வாடவே கொடுத்து வந்து எல்லாம் டார்சல் பண்றாங்களே சாரு, நாங்க எங்கெங்க போவோம்? இந்த நிலைமையில இருந்துகிட்டு வயசான காலத்துல நாங்க எங்க போறது? இந்த மில்லு இல்லைங்க, இந்த மில்லெல்லாம் கிடையாது, எந்த வீடும் இந்த இடத்துல கிடையாது. எல்லாம் முள்ளு மரம், பனை மரம், இதுதான் இருக்கு. அது பார்த்தா பயமா இருக்கு. அந்த நிலைமையில எங்களை கொண்டாந்து ஓட்டு போனாங்க. அதுல இருந்து நாங்க சமாளிச்சு 8 ஆனா சம்பளம் சார். இந்த மில்லுக்கு போனா என் பிள்ளைங்க அது பாருங்க, என் புள்ள அதுக்கு 4 அண்ணா, பிள்ளைக்கு 4 அண்ணா, 8 அண்ணா, எனக்கு 8 அண்ணா. 1 ரூபா சம்பளத்துக்கு நாங்க வயிற்றுக்கு பாடுபட்ட சாமி. பாம்பு பண்ணி வாழ்ந்த நாங்களே நெருமட்ட பண்ணி நாங்களே ஆளு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.